ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். இந்த ஃபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு. ஸோ நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. இந்த ப்ரோக்ராம் எண்டிங்கில் உங்களுக்கு எப்படி இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, வாராகி அன்னைக்கு தேங்க் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். உங்கள் மனசை லேசாக நிம்மதியாக வச்சுருக்கோம். நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ரீடிங் பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு. மேபி நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது செலிப்ரேட் பண்ணணும், எல்லாருமே மீட் பண்ணுற பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்க, அதுக்கு இது வரைக்கும் அவங்கக்கிட்ட சரியான ஒரு முடிவு அவங்க அதாவது சரியான ஸ்ட்ராங்கான முடிவு யாரும் சரியாக கொடுக்கலன்னா இனி உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் உங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இல்லைனா ஒரு சிலர் கெட் டுகெதர் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறது, மந்திர் போகிறது, குலதெய்வ வழிபாடு காமிக்குது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மணி ரிலேட்டடான அந்த இறுக்கம் எல்லாம் சரியாகி உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் சீக்கிரம் எவ்வளோ நாளில் நடக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர் எண்டிங்குள்ளே இல்லைனா 1 இயர் ஆகும். ஏன்னா இது பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. 1 இயர் கண்டிப்பாக 1 இயர்க்குள்ளே இந்த ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அது சரியாகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அந்த சப்போர்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னாலும் அதுக்கான சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூதாதையர் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த நாள். அதாவது நீங்களோட வீட்டோட பெரியவங்களை நீங்கள் வணங்கினீங்கன்னா அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரும். ஓகேங்களா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்காக தான் சிரமப்படுறீங்க. அதே மாதிரி சில பேர் வைக்கிற ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு இந்த ஃபேமிலி ட்ராமாஸ்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஃபேமிலியில் அந்த சப்போர்ட் இப்போ இன்னும் வரல, இல்லைங்க எங்கள் வீட்டில் ரொம்ப அந்த மாதிரி கிளாஷ் போயிட்டுருக்கு, சரியான சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை அதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் உடனே ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா அதுலேருந்து பின்வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கணும். டிசிஷன் மேக்கிங்கும் இப்போ உங்களுக்கு சில பேருக்கு பண்ண தெரியல. ஒரு சிலர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்றவங்க வைக்கிற ட்ராப்பில் மாட்டிக்கிறீங்க. அது கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். ஃபர்தராக வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ்டில் நடந்த உறவுகளால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த உறவுகள் செஞ்ச அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்குமே அப்படியே ஒரு என்னவோ தவம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கீங்க. நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஒரு வெறுப்பான ஒரு சூழ்நிலையில் இனிமேல் இன்னும் என்ன ஆக போகுது, அதாவது எவ்வளோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை கவனிக்கணும். பாஸ்டில் நடந்த சில வருத்தங்களால் அது ஏற்பட்ட அந்த காயங்களை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் நினைக்கிறது பெரிய விஷயம், அந்த விஷயம் வந்தால் மட்டும்தான் நான் பிடிச்சிக்குவேன், அப்போ தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு அதாவது நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ஜாப் கிடைக்கிது, ஒரு சின்ன கன்சர்னில் கிடைக்குதுன்னு வைங்க. நீங்கள் பெரிய கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் சின்ன கம்பெனியில் ஒரு போஸ்டிங், நார்மல் போஸ்டிங்.
நீங்கள் இல்லை இல்லை நான் இந்த மாதிரி கம்பெனிக்கு நாங்கள் இது பண்ணல, நான் வந்து பெரிய போஸ்டிங் பெரிய கம்பெனிக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வாய்ப்புகளை இழந்துருவீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். அந்த சின்ன விஷயத்தை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நடக்க ரெடியாக இருக்குது. உங்களால் அதை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற விஷயத்துலேருந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜாபுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணுற ஃபைனான்ஸ்க்காகவும் சரி, ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த வந்து ரெசனேட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ், அதாவது உங்களுக்கான சோல்மேட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கான சோல்மேட் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து என்ன சைன் கிடைச்சாலும் அதை ஃபாலோ பண்ணி அதிலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கு அது வந்து ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள். இப்போது உங்களுக்கு இதுதான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாகவே வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் கார்டு இது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஸ் வந்துட்டார். ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துட்டாரு. இதுதான் இது வாராகியே வந்து ஜஸ்டிஸாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த கார்டு வழியாக உங்களுக்கு அவங்க கொடுக்குற கைடன்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு உங்களை வந்து பேலன்சிங்காக வழிநடத்தக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர், ஒரு பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் அந்த மாதிரியும் அமையும். ஒரு சிலர் லைஃப்காக உங்களுக்கு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கான வழிகள் இருக்குது. ஒரு சிலர் உங்களோட லவ்வர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள் லவ்வர் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் உங்களோட பாண்டிங்கை வந்து கொண்டு போகிறீங்கன்னாலும் அவங்க லைஃப் டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்சிங்கான லைஃப்பாக கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு கார்டு காமிக்குது. ஸோ இதுவே வந்து ஜஸ்டிஸும் வந்து உங்களுக்கு சொல்கிறார். ஓகேங்களா? இது வாராகி அண்ணனையோட அவங்களோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸ். ஓகேங்களா? அன்னையே வந்து ஜஸ்டிஸாக வந்துட்டாங்க. இதுக்கு மேலே என்ன கைஸ் வேணும் உங்களுக்கு? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் மெசேஜில் பார்க்கலாம், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல் மெசேஜில் உங்களுக்கு வந்து லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து லெட் கோ பண்ணணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, பழைய விஷயங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த விஷயமும் வந்து கவனிக்காமல் இருக்கீங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் உங்களுக்கு அதை பார்க்க முடியறதில்ல. அதை வந்து உணர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் அதை வந்து லெட் கோ பண்ணணும். அப்புறம் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களோட இன்ட்யூஷன் பவரை நீங்கள் கொஞ்சம் செக் கவனிக்கணும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து கவனிக்க மாட்டுறீங்க. அதுக்கு தான் வந்து அடுத்த கார்டே வந்திருக்கு பாருங்கள், லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை வந்து நீங்கள் செக் பண்ண முடியும்னா, எப்போ உங்கள் மனநிலைமை அமைதியாக இருக்கோ, உங்கள் உடல், மனம், ஆன்மா 3மே ஒரு நேர்கோட்டில் இருக்கோ, நீங்கள் அப்போ வந்து ரிலாக்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது கிளியராக தெரியும். முடிவு எடுத்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நோக்கி தான் எல்லாருமே வந்து பயணிக்கிறோம். ஆனால் வந்து எத்தனை பேர் பண்ணுறீங்க? மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், எத்தனையோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன் சேனலில். அதை ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷன் வரல, எனக்கு தெரியல அப்படின்னா மெடிடேஷன் பண்ண ஹீலர்ஸ், இப்போ நாங்கள்லாம் வந்து ரேக்கி ஹீலராக இருக்கேன், ஃப்ளவர் தெரபிஸ்ட்டாக இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். பர்சனல் ரீடிங் வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூ இதில் இருக்குது. அடுத்த கார்டே ஹெல்த் சம்திங் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 7 சக்கரா இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது. 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகுறாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயே லவர்ஸ் கார்டு வந்துச்சு. அதுலேயே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு வந்து ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மஸ்குலன் எனர்ஜி உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறாங்க. இப்போ இதை வந்து ஒரு மெயில் பார்த்துட்ருக்காருன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீமேல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபயர் எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, பேலன்சிங்காக இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இந்த மூன் எனர்ஜி இப்போ வந்து நியூ மூன் டே இல்லையா, இன்றைக்கி போய்ட்டு இன்றைக்கி ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த காடு இது பண்ணுறீங்களோ, வழிபடுறீங்களோ, வாராகி அன்னை வழிபட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச
பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு யாருன்னு பார்த்து நீங்கள் அவங்களையும் நீங்கள் ப்ரே பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கவனம் வேண்டும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஒரு நோ சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இப்போ ஏதாவது கேட்டுட்ருக்கீங்களா? மைண்டில் ஓடிட்டுருக்கா உங்களுக்கு, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு? ஸோ அந்த விஷயம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி நோ சொல்கிறாங்க. நீங்கள் செய்கிற முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்ய சொல்கிறாங்க கைஸ். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும். டோன்ட் ஸ்டாப். ஓகேங்களா? நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைமிங் வரும். கண்டிப்பாக அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது. எஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு நோ சொல்லியிருக்காங்க சில விஷயங்களுக்கு. இதை நீங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களை பண்ண சொல்கிறாங்க, சக்ஸஸை நோக்கி போகிற அந்த மாதிரி விஷயம் அது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து உங்களோட முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். தேர்ட் பார்ட்டி, ஏன்னா இதுலேயும் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பர்சன் உங்களை விட்டு உங்கள் லைஃப்லேருந்து வெளியில் போயிருக்காங்க. அது வந்து கார்மிக் எனர்ஜி. ஓகேங்களா? எனக்கு அந்த அந்த ஒரு இறுக்கம் இன்னும் உங்கள்கிட்ட இருக்குது ஒரு சிலருக்கு. இந்த 3 கார்டுமே வந்து பாருங்கள், இந்த இறுக்கத்தில் தான் நீங்கள் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு நோ கொடுத்துருக்காங்க. உங்களை ஹெல்த்தை கவனிக்க சொல்கிறாங்க. உங்களோட ஹெல்த்தை செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஹெல்த் வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கார்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இனி வரப்போகிறவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீலிங் கொடுக்கக்கூடிய, உங்களை வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன்ல, ஒரு மெயில் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபெமினின் எனர்ஜி, உங்களை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி வராங்க. ஓகே. ஸோ அதாவது இப்போது ஒரு சிலர் வந்து இடம் விட்டு இடம் போகிற மாதிரி கூட சூழ்நிலை ஏற்படலாம். உங்களோட ஃபேமிலியோட இப்போ நீங்கள் ரீஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும், நீங்கள் வந்து வேற ஒரு பிளேஸுக்கு இல்லைன்னா வேற ஒரு நாட்டுக்கு போகிற மாதிரி ஏதாவது பிளானிங் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஃபேமிலியோட ஷிஃப்டிங் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாராகி அன்னைக்கு நன்றி சொல்லிவிடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களால் எந்த தெய்வத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, இன்றைக்கி நம்ம வாராகி அன்னையோட ரீடிங், அவங்களோட கைடன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே.